எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் தான் யூஸ் பண்ணுற பொருளை மேக்ஸிமம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி நாம் எதாவது செஞ்சுட்டே இருந்தால் உரசிக்கிட்டே வந்து பக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுவும் யாருக்கும் பிடிக்காது. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒருத்தர் நம்ம கூடயே பிறந்து நம்மளோடையே வாழ்ந்தா, லைக் மாற்றான் படத்தில் மாதிரி ரெட்டை கதிரே இதோ நீ நாம் நான். நான் நல்லா பாட்டு படிப்பேன் பேசிக்கலி, ஆனால் எனக்கு தடுமனால தொண்டை சரியில்லை. வணக்கம் மாதிரிக்கு நமஸ்காரம். தக்ஷி சவலதிகாரம். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாலே அதை பகிர்ந்து சாப்பிடக்கூட முடியாத இந்த உலகத்தில் ஒரு உடலில் பிறந்து வாழ்க்கையே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஸ்பெஷலானவங்க தான் கான்ஜாயின்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். சாங் அண்ட் வாங்கர் இவங்க தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் நிறைய பேரால் தெரிய வந்த கான்ஜாயின்ட் ட்வின்ஸ். இவங்க தாய்லாந்தில் தான் பிறக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு மூவ் ஆகுறாங்க. அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு நிறைய சோஷியல் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் ட்ரெண்ட் ஆகுறாங்க. வாழ்க்கையுமே சுவாரஸ்யமாக பகிர்ந்து தான் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வெட்டிங் நடக்குது. வெட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு 21 குழந்தைகள் பிறக்குது. அதாவது 21 குழந்தைகளுக்கு இவங்க தந்தையாகவும் ஆயிட்டாங்க. இதுதான் வாழ்நாளில் அவங்களுடைய பெரிய சாதனையாமா. மாஷா அண்ட் ஆஷா மருத்துவ உலகத்தையே அதிர்ச்சியாக்கின கான்ஜாயின்ட் ட்வின் தான் இவங்க பிறந்த உடனேயே இவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிச்சு. ஏன் தெரியுமா? இவங்களுடைய உடல் ஒட்டி இருந்தாலும் இவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் தனித்தனியாக தான் செயல்பட்டு இருந்திருக்கு. ஸோ இவங்க பிறந்த நாள்லேருந்து இவங்களை சயின்ஸ் ரீதியாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால யாருக்குமே இவங்களை காட்டுறதில்ல. இவங்க அம்மாவுக்கு மட்டும் நைட் கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு நியூமோனியாவில் இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துருச்சு. அதுக்கு பிறகு ஆக்களை காணோம். ஆனால் இவங்களை வச்சு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்காக இவங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுவும் கொடூரமான முறையில் இவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களை பனியால் மூடிட்டு, அதாவது பனிக்கட்டி ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதெல்லாம் நிரப்பி மூடிட்டு மற்றவங்களுக்கு ஹீட்டால் என்ன மாதிரி எஃபெக்ட் வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. தேவையா? ஒருத்தவங்க உயிரை இவ்வளோ கொடுமைப்படுத்தி எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கிறது தேவையா? லோரி அண்ட் ஜார்ஜ் இந்த கான்ஜாயின்ட் ட்வின்ஸுக்கு மூளை ஒட்டி இருக்கும். அதனாலேயே தலைப்பகுதி இரண்டுமே ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க இவங்க 30 வயசு வரைக்கும் வாழ்றதே கஷ்டம்னு. ஆனால் இவங்க 62 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. இதில் ஜார்ஜ் ஒரு பாடகர். லோரி வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்படி இருக்கும்போது 2 பேருமே நிறைய கச்சேரியை வேர்ல்டு வைடாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படிலாம் நடக்கும்போது கொஞ்ச நாளில் ஜார்ஜ் தான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஆன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணார். இப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு 2024 தான் நம்ம என்னதான் இப்படி ஒட்டி இருந்தாலுமே கூட தனித்தனியாக போனதுக்கு பிறகும் இதே மாதிரி ஒத்துமையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு அந்த சர்ஜரி பண்ணி 10 நாள்லேயே 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ரானி அண்ட் டோனி இந்த கான்ஜாயின்ட் ட்வினுக்கு வயிற்றிலிருந்து அப்படியே உடல் ஒட்டி இருக்கும். மற்றபடி தலை கை கால் எல்லாமே தனியாக தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறதுனால, அதாவது ஏழை அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சர்ஜரி பண்ணி தனியாக உடலை பிரிச்செடுக்க முடியல. அதனால் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அவங்கள அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ 2 பேர் இருக்காங்க. பட் இவங்களுக்கு மெடிக்கல் செலவும் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையும் சர்க்கஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இவங்களை பார்க்க வரதுனால அந்த சர்க்கஸ் செய்கிற இடத்துல நிறைய வருமானம் வர அதை வச்சு இவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் 2014 2 பேருக்கும் கடுமையான நோய் வந்துடுது. அந்த நோய் வந்ததுக்கு பிறகு இதில் ஒருத்தரை தான் காப்பாற்றலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிட்டிங்கன்னா 2 பேரும் உயிரோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2014 சர்ஜரி பண்ணிவிட்டு தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2020 சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே நாளில் உயிரிழந்திருக்காங்க. கான்ஜாயின்ட் ட்வின்ஸ்லேயே அதிக காலம் வாழ்ந்தவங்க இவங்க தான். ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேயும் இவங்களுடைய பெயர் இருக்குது. அபி அண்ட் பிரிட்டனி இவங்க அமெரிக்காவில் பிறக்கிறாங்க. பிறக்கும்போதே 2 தலை 1 இதயம் 4 கை 4 காலோட பிறக்கிறாங்க. பிறந்த உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களை பிரிக்க முடியாதுன்னு. இவங்களுடைய பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வேணாம் 2 பேரும் இப்படியே ஒற்றுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் வளரும் போதே ஒற்றுமையாக இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. அதுலேயும் வேறு லெவலில் படித்து பட்டங்கள் எல்லாம் பெறுறாங்க. இவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்கூலில் டீச்சிங் கூட பண்ணுறாங்க. இவங்களுடைய ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு மூவி கூட ரிலீஸ் ஆகிச்சு. இந்த உலகத்தில் இப்படி அதிசயமான விஷயங்கள் நிறையவே நடந்துட்டு தான் இருக்கு. 2 கை கால் நல்லா இருக்க நாமளே சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு உடம்புல பிறந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சரி, அதை விடுங்க, நம்மளை பற்றி கதைப்போமே. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா,
நிறைய இடத்துல இப்போ நான் பார்த்துருக்கேன், புதுசாக ட்ரெண்ட் ஆகுதோ என்னமோ தெரியல, கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க வராங்க. நல்லா தான் இருக்காங்க, கை கால்லாம் நல்லா இருக்குது, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க, சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வேலை என்னமோ பிச்சை எடுக்கிறது. ஓகே, நீங்கள் தான் பிச்சை எடுக்கிறீங்கன்னா ஏன் உங்கள் குழந்தையும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க? இப்போ நம்ம கதைக்கிற இந்த கொஞ்சம் ட்வின் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அமெரிக்காவில் பிறந்ததுனால ஓகே. அதுவே இப்படிப்பட்ட நாடுகளில் பிறந்தால் என்ன பண்ணுவாங்க? பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. அவ்வளோதான் அவங்களால முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாராவது இப்படி பிச்சை எடுக்கிறத பார்த்தீங்கன்னா டக்குன்னு காசை கொடுக்காம போய் கேளுங்க, ஏன் எதுக்காக நீங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்கீங்க, ஏன் உங்கள் குழந்தைய இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறதுக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற கொஷன் பண்ணிங்கன்னா, ஒரு 6-7 பேர் கொஷன் பண்ணிங்கன்னா இந்த பிச்சை எடுக்கிறதையும் நிப்பாட்டுவாங்க. இதுக்குன்னே ஒரு கம்யூனிட்டி வேறு இருக்குது, இப்படி ஆட்களை சேர்த்து அந்தந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது. அப்படியுமே இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகும். ஸோ மெயினாக நான் இதை தான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.